ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட வந்து போர்ட்ஃபோலியோ இருக்காது, அதுதான் பெரிய இது. ஸோ ப்ரைஸிங்கை கம்மி பண்ணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 80% ஆஃப் த அமௌண்ட்டை கம்மி பண்ணாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிகிட்ட தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடனே ரிசல்ட் வேணும். நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த 3 monthsக்குள்ளே ரிசல்ட் எதிர்பார்க்குறது, பேமெண்ட் டிலேஸ். Most agencies have a problem that இதுக்கு மேலே எப்படி நான் வந்து ஸ்கேல் ஆகி கொண்டு போகிறது அப்படின்னு. ஸோ நம்மளே வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணி லீட் எடுக்க முடியலன்னா கிளைண்ட்க்கு என்ன பண்ணும்? வணக்கம். இன்னைக்கு we have Ashkar on our channel. Ashkar runs an agency called as 7 Eagles. So இன்னைக்கு we are going to discuss a lot about ஒரு ஏஜென்சி அப்படின்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ரன் பண்ணுறது, இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத A to Z வரைக்கும் அலச போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து பாருங்கள். You will get a lot of solutions to your problems from this video. Okay, Ashkar, welcome again. So ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ஐ ஸ்டார்டட் இன் 2014, நீங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. லாட் ஹாஸ் சேஞ்ச். இப்போவும் நிறைய பேர் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற இன்டென்ஷனில் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த ஏஜென்சியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் என்ன, கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் as I said, right, ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது I was working. ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணோம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பித்ததான். பட் ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய பேனர் வந்து என்னென்னா, நம்மளுக்கு ஒரு வெப்சைட் வேணும். ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம நேமஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ இன்றைக்கி நிறையா பேர் அந்த ஒரு ஃபேன்சி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாகவே இருக்கும். லைக் நம்மகிட்ட ஒரு ஏஜென்சி இருக்குது அப்படின்ட்டு. தென் கோயிங் ஃபார்வர்ட் when we கிளைண்ட்ஸ் எடுக்க போகும்போது தான் we will face the real challenge. ஸோ எனக்கு வந்து வந்த சேலஞ்சஸ் அப்படின்னா, லைக் ஐ ஹேட் SEO as a master skill. அதை தாண்டி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட வந்து போர்ட்ஃபோலியோ இருக்காது, அதுதான் பெரிய இது. ஸோ எங்கே போனாலும் நம்ம கிளைண்ட்கிட்ட பேசுவோம், ஆடிட்லாம் கொடுப்போம். பட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதுதான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த ஒரு பர்டிகுலர் திங் இருக்காது. அண்ட் ஒரு ரிசல்ட்டை நம்ம அடுத்த ஓவர் 6 months 3 months நம்ம வெப்சைட்லேயே நம்ம பண்ணி, இல்லை நம்ம சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம காமிக்க முடியாது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா லெசர் ப்ரைஸில் தான் போய் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஐ ஸ்டார்டட் தி கரியர் அஸ் மெடிக்கல் ரெப். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு நிறைய டாக்டர்ஸ் அப்போவே தெரியும். ஸோ அதில் ஒரு டாக்டருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ போர்ட்ஃபோலியோ இல்லாதனால அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப க்ளோஸான டாக்டர். ஸோ வி ஸ்டார்டட் ஃபார் அ வெரி லெசர் ப்ரைஸ். ஸோ அந்த ப்ரைஸ்லாம் நான் இப்போ வாங்குறதே கிடையாது. அதோட ஐ திங்க் லைக் ஈவன் லைக் 50 times to 75 times ஹையரில் இருக்குது. பட் நம்ம அப்படி தான் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லியிலேருந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க. ஸோ அந்த கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் போய் அந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ்புக் குரூப்பில் போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சீரியஸ்லி நான் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த டைமில் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் 2019 2020 அந்த டைமில் ஃபேஸ்புக் குரூப்ஸில் வந்து ஆக்டிவாக எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னு போடுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குரூப், SEO குரூப்லலாம். ஸோ அதில் போய் பிச் பண்ணேன். ஸோ பிச் பண்ண உடனே எனக்கு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஓகே ஆகிடுச்சு. ஆனால் அவங்களோட க்யூரியாசிட்டி என்னென்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்குது, ஸோ ப்ரைஸிங்கை கம்மி பண்ணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 80% ஆஃப் த அமௌண்ட்டை கம்மி பண்ணாங்க. ஸ்டில் வி ஒர்க். ஸோ இது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒர்க் லோடு தான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு தவிர்த்து ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிகிட்ட தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடனே ரிசல்ட் வேணும். நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த 3 monthsக்குள்ளே ரிசல்ட் எதிர்பார்க்குறது, பேமெண்ட் டிலேஸ். ஸோ எக்கச்சக்க பேமெண்ட் டிலே. லைக் இந்த செகண்ட் கிளைண்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 months பேமெண்ட் டிலே ஆகி கடைசியில் எப்பா நீ வேணாம் உன்னை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு போச்சு. தென் ஸ்லோலி 1-2 கிளைண்ட் எடுக்கும்போது ஐ ஃபவுண்டட் லைக் இந்தியன் கிளைண்ட்ஸை விட கேன் வி டார்கெட் US கிளைண்ட்ஸ். ஸோ அதுவுமே நான் என்ன பண்ணேன், அதே ஃபேஸ்புக் குரூப்பில் தான் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் கேனடாலேருந்து ஒரு கிளைண்ட் எடுத்தேன். இட் வாஸ் அ டீசன்ட் பே அட் த டைம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு 2 இன்டர்ன்ஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க வச்சு சில ஒர்க்ஸ் வாங்கி வி டிட் இட். அந்த கிளைண்டோட ரெஃபரன்ஸில் வந்தது இன்னொரு சேம் கேனடியன், பட் இஸ் அன் இந்தியன் பேஸ்ட். அவர் வந்து ஒரு
ஒரு 2 ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. ஸோ 3 ப்ராஜெக்ட் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டைம் வந்து ஒரு நல்ல ஃபிகர் லைக் ஒரு 2 lakh ஃபிகர் கிட்ட வந்தது. ஸோ தட் வாஸ் அ டைம் ஓகே நம்ம இதுக்கப்புறம் இதை சீரியஸாக எடுத்து பண்ணுவோம் அப்படின்னது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமா வேண்டாமா அந்த சுச்சுவேஷன் நிறையா இருந்தாலும் ரெவென்யூஸும் பெருசாக இல்லை. அந்த சஸ்டைனபிலிட்டி அந்த ப்ரைஸிங் அது செட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு நிம்மதியாக. ஐ திங்க் அஷ்கர் திஸ் இஸ் அ காமன் திங். ஐ திங்க் எல்லா ஏஜென்சியுமே வந்து இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ ரிலேட் பண்ணியிருந்திருக்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த சேம் ஃபார் மீ ஆஸ் வெல் விச் இஸ் லைக் அந்த ப்ரைஸ் செட் ஆகிற வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃபிகல்ட்டி. ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ரைஸிங் வாஸ் ஆர் போர்ட்ஃபோலியோ வாஸ் அ ப்ராப்ளம். when I started out ஏஜென்சிஸே நிறைய இல்லை கிடையாது. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதையே டீச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ ஸ்டார்டட் லைக் தட். ஸோ மெயினாக வந்து in 2014 I used to have lots and lots of workshop. So to educate people that digital marketing is something அப்படின்ற மாதிரி. So that was a difficult thing. In fact வந்து digital marketing ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அந்த டைம்லலாம் அந்த டிவி இதை விட்டுட்டு அவங்க வரவே இல்லை. இப்போ தான் வந்து எல்லாரும் ஹோர்டிங்கை நிறுத்திட்டாங்க, டிவிசியை நிறுத்திட்டாங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டு பட்ஜெட்ஸ் எல்லாம் டிஜிட்டல் சைடு வந்துச்சு. அந்த டைம் வந்து இட் வாஸ் அ வெரி பிக் திங். டிவியில் வந்து கோடியாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான பட்ஜெட் வந்து பீனட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே வேறு எதுவுமே இருக்காது. இன்றைக்குமே நீங்கள் பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ் செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சாரீஸ் அதை D2C நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலோட பட்ஜெட் 1% 2% தான் இருக்கும். அதுக்கு நம்ம நிறைய டீச் பண்ணோம். அண்ட் அந்த கஷ்டங்கள் இன்னுமே தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு இல்லை. பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா 2014 இன்னும் எப்படி டஃப்பாக இருந்திருக்குங்கிறது புரியுது. ஓகே ரைட். ஸோ இப்போது ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே கிளைண்ட்ஸுக்கு அப்படின்றது தான் நெக்ஸ்ட் மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் ஐ நோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே வந்து இப்போ ஹவு டு கெட் கிளையன்ட்ஸ் அப்படின்றத பார்த்து ட்ரையல் அண்ட் எரரில் வி ஹவ் ஆக்சுவலி ஃபிகர்ட் அவுட் what is the best way to get clients அப்படின்றது. So what according to you is a good way to find clients? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம அவுட்ரீச் பண்ணுறதான்னு சொல்வேன். ஏன்னா எடுத்த உடனே நம்மகிட்ட பட்ஜெட் இருக்காது டு ஸ்பெண்ட் ஆன் ஆட்ஸ். செகண்ட் வந்துட்டு என்ன நம்மளுக்கு SEO பண்ணணும்னு நினச்சா கூட இட் டேக்ஸ் டைம். ஸோ சாண்ட் பாக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கே 6 months ஆயிரும். ஆனால் அந்த 6 months நம்ம சர்வே பண்ணால் கிளைண்ட்ஸ் வரும். ஸோ அவுட்ரீச்சிங் தான் த பெஸ்ட் வே. ஸோ வேர் எவர் பாசிபிள் வி ஜஸ்ட் அவுட்ரீச் எங்கெங்கெல்லாம் பொட்டென்ஷியலாக கிடைக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று என்ன நான் ஃபிகர் அவுட் பண்ணேன் அப்படின்னா ஒரு கிளைண்ட்டை ஒரு ரேஞ்சில் நான் எடுத்துட்டேன்னா த நெக்ஸ்ட் கிளைண்ட் ஐ ஷுட் நாட் லோவர் திஸ் பர்டிகுலர் ரேஞ்ச். அது ரொம்ப தெளிவு. அண்ட் இஃப் பாசிபிள் இன்க்ரீஸ் திஸ் பர்டிகுலர் ரேஞ்ச். worst கேஸ் பெஸ்ட் கிளைண்ட் அண்ட் மோரோவர் இது சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா க்ரோயிங்கான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி என்ற ஒரு 2-3 போர்ட்ஃபோலியோ இருந்தால் நான் பெரிய பிளேயர்ஸை எடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சு வரைக்கும் கொண்டு வந்து சரி ஓகே எடுத்துவோம் அப்படின்றது இருக்கும். பட் மேக்ஸிமம் அவுட்ரீச். அண்ட் தென் அப்வொர்க் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நல்லாவே தெரியும். லைக் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நைட்டும் பகலும் உட்காந்து எஸ்பெஷலி நைட் டைம். ஸோ இட் பெட்டர் ஒர்க்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் பிட்வீன் 12 to 3-4 AM. அப்படின்னா தான் நம்ம US கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அங்கே தான் நாங்கள் US கிளைண்ட்ஸ் கனடியன் கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். பட் அங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு $5 ப்ராஜெக்ட் பண்ணுறது, $10, $20, $30 இப்படின்னு பண்ணி கடைசியாக பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா $15 per hour, $20 per hour. ஸோ இந்த மாதிரி வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிடுச்சு. இது வந்து என்னோடய இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கில் ரொம்பவே ஹெல்ப் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். மூவிங் ஃபார்வர்ட் என்ன நான் ஏஜென்சி ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் வந்து அப்வொர்க்கு கண்டிப்பாக விட வேண்டியதாச்சுன்னா அப்வொர்க் இஸ் கம்ப்ளீட் டிபெண்ட் ஆன் மீ. நான் ஃபுல் டைம் அதில் உட்காந்தா தான் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் அந்த கிளைண்ட் வந்து வீடியோ காலாக வந்தால் நான் அங்கே இருக்கணும். ஸோ அது வந்து என்னுடைய க்ரோத்துக்கு மெயினாக ஃப்ரீலான்சர்ஸ்க்கான ஒரு பிளேஸ். கரெக்ட். ஆனால் நான் என்ன சொல்லணும், ஒரு ஏஜென்சி ஓனராக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிளாட்ஃபார்மை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ ஹியூஜ் பொட்டென்ஷியல். அது ஒன்று. செகண்ட் வந்து என்னென்னா அந்த ஃபேஸ்புக் குரூப்ஸ் இதிலெல்லாம் பண்ணுறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் லைக் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அதர் ஏஜென்சி ஓனர்ஸோட கனெக்ட் பண்ணுறது. அது நான் நிறைய பண்ணேன். இந்த smaller agencies when they start out the best place to find clients is bigger agencies தான். ஒன்று bigger agencies will outsource. இன்னொன்று வந்து they will also think that okay
இவங்க ப்ரைஸ் பாயிண்ட்ல என்னால் பண்ண முடியாது, மேபி do you want to do that அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு அதிகமாக இனிஷியலி சப்போர்ட் பண்ணது டிஜிட்டல் எஸ்சியோட சிஓ குற்றாலம் சார். ஸோ அவரையும் கிளப் ஹவுஸில் தான் சந்தித்தேன். ஸோ அங்கேருந்து கனெக்ட் பண்ணோம். அவரால் முடியாத ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு தந்துடுவார். ஓகே ஓகே. அது எனக்கு ஒரு ஃப்ளோ இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் கணபதி, ஸோ ஹீல் ஆல்சோ சப்போர்ட் மீ அ லாட். ஸோ அவருக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எஸ்சிஓவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கொடுக்குறாரு. ஸோ இது வந்து என்ன பண்ணுச்சு, என்னோட அந்த லீட் ஃப்ளோவை நல்லா சுற்றிச்சு. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் எடுத்தோன்னே யாருமே தரமாட்டாங்க. இப்போ நான் என்ன தான் ஒருத்தவங்களோட பழகினாலும் ஒன்றே ஒரு விஷயம் என்ன பார்ப்பாங்கன்னா எவ்வளோ நாள் இவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஏன்னா தே ஆர் புட்டிங் தேர் ஹெட் தேர். ஒரு கிளைண்ட்டை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இவங்களோட நேமும் உள்ளே இருக்குது, நீ ரெஃபர் பண்ணி தான் நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ நாள் கேமில் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, till you are in the ocean you'll get the fish. The moment you get out of the ocean you don't get a fish. ஸோ மீன் வேணும்னா கடலுக்குள்ளே இருந்து தான் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமை கொஞ்சம் வேணும். இதுக்கு பொறுமை அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன்னா, when we have some set of emergency fund, ஸோ நம்மளுடைய ஃபேமிலி சேஃப்டியாக இருக்குது, பணங்கிறது ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ டிஸ்டர்பிங்காக இருக்காது அப்படின்னா அது வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எடுத்த உடனே காலேஜ் முடித்த உடனே எந்த ஒரு ரிஸ்க், நான் ஹெவி ரிஸ்க் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அங்கே அந்த ப்ராப்ளம்ஸ் வில் பி ஹையர் சைட். அதில் ஜெயிச்சிக்கவே இல்லையானா அதுலேயும் ஜெயிச்சிருக்காங்க, பட் ப்ராப்ளம் இஸ் ஹையர். பட் when you come from a work, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியும். இன்னொன்று நீங்கள் ஒரு ஏர்னிங்கில் இருப்பீங்க, அந்த ஏர்னிங் அளவுக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸ் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு 3 monthsோ 6 monthsக்கோ அந்த லிவரேஜ் வந்து அந்த டைம் பீரியடை ஓட வைக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இட்ஸ் அன் அடிஷ்னல் பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணதும் எண்டாக இருக்க மாதிரி ஏஜென்சிஸ் நிறைய இருக்குது இல்லையா. ஒன்று வந்து இட் குட் பி டூ மச் ஆஃப் ரிஸ்க்கு. இன்னொன்று நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே பெருசாக ஒரு ஆஃபீஸ் வச்சு பயங்கரமாக இதெல்லாம் எடுத்து போட்டு செலவு பண்ணி செஞ்சுட்டு தென் they don't see the return on the investment. And then they leave it. Because initially return on investment you cannot see unless உங்களுக்கு அந்த capability இருந்தா you can invest on it. Otherwise funds இருந்தா பண்ணலாம், but still you need to survive. See, still the beauty of these digital agencies is starting from zero. You don't need anything. You can start with zero. இதுதான் இதோட பியூட்டியே. அப்போ இந்த பியூட்டியை அதோட பியூட்டினஸ்ல போய் அனுபவிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. See, even if you have 1 crore in the fund, okay, still getting the client is the same process when you have zero in your fund. Exactly. ஸோ அப்படிங்கும்போது அது அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாங்கள் வந்து 2022 மே வரைக்கும் we didn't had an office. எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தோம். ஸோ அப்படியும் நாங்கள் ரெவன்யூ பார்த்தோம், அப்படியும் எங்களால் கனெக்ட் பண்ணோம். தென் ஆஃபீஸ் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ், லைக் ஒரு 9 பேர் உட்கார மாதிரி, 9 பேரும் ரொம்ப கன்சிஸ்டடாக உட்கார மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் எடுத்தோம். த ரெண்ட் வாஸ் ஜஸ்ட் 9,000 rupees. அது போதும் அந்த டைமில், அவன் பெருசாக பண்ணணும்னு தேவையில்லை. தென் வி ஸ்லோலி மூவ் டு கோவர்க்கிங் ஸ்பேஸ். அதில் 10 சீட் எடுத்தோம், அப்புறம் அது 20 ஆக்கணும், அப்புறம் 25 ஆகணும், இப்போதைக்கு அந்த ஃபுல் ஸ்பேஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்படி ஸ்லோவாகவும் பண்ணலாம். ஸோ ஈவன் லைக் ஐ வுட் சே லைக் பெரிய ஃபேன்சியாக பண்ணும், இந்த டாப் கார்பரேட்ஸ் மாதிரி பண்ணுங்கிறது இப்போதைக்கு தேவையில்லை. இந்த இனிஷியல் ஃபேஸ் ஆர்ஸ் ஐ வுட் சே லைக் 5 years to 10 years ஃபேஸில் கூட தேவையில்லை, பொறுமையாக பண்ணிக்கலாம். இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா ஸ்கில்ஃபுல்லான பீப்புள் who really trust us, who really put complete effort to grow our brand. அந்த மாதிரியான பீப்புள்ஸ் நம்ம கூட இருக்கணும். அவங்களுக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு தென் கிளைண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா we will slowly grow. Then we might turn into a big corporate. Yes, exactly. Now that you started about people, finding people had always been a challenge for any marketing agency. Still I am facing the same challenge. Yes, and attrition is also a challenge. One of the நல்ல reason would be like people will start their own businesses. That is actually good enough. But there is always people who cannot be patient as well. அந்த ஒரு இது வேற நம்ம பார்த்துட்டு இருக்கோம். And இன்னொரு மேஜர் சேலஞ்ச் ஃபைண்டிங் பீப்புள் who are employable. I think I will put that on the
people who create courses. What do you think? எப்படி உங்களுக்கு எங்க சேலஞ்ச் ஃபேஸ் ஆகுது? see actually வந்து இனிஷியலாக நான் இன்டர்ன்ஸ் தான் எடுத்தேன். இன்டர்ன்ஸ் எடுத்தால் நம்மளால பண்ண முடியும், நம்மளால் ஃபுல் டைம் எடுத்துலாம் பண்ண முடியாது. ஸோ ஐ ட்ரெயின் தம் அண்ட் தென் அவங்கள ஃபுல் டைம் ஆக்குறது. ஸோ இனிஷியல் ஃபேஸில் என்னால் பே பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ சே, ஐ டீச் யூ SEO கம்ப்ளீட்லி. ஸோ 3 months இன்டர்ன்ஷிப் பீரியட். ஸோ தேர் வில் பி நோ ஸ்டைஃபண்ட். 3 months முடிஞ்ச பிறகு ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கும், அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபுல் டைம். ஸோ இன் தட் லைக் ஒரு 6 people ஒரு ஆள் தான் கிளியர் பண்ணாங்க, 1-2 பேர் கிளியர் பண்ணாங்க, அவங்களுக்கு மட்டும் ஃபுல் டைம் எடுத்தோம். ஸோ இந்த இனிஷியல் ஃபேஸஸ் ஃபுல்லாகவே இன்டர்ன்ஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணோம். தென் நாங்கள் 2022 எப்போ ஆஃபீஸ் மூவ் பண்ணமோ அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்டர்ன்ஷிப்புக்கு. இப்போவும் we are giving this stipend. ஸோ இன்னைக்கு வரைக்குமே நான் ஒரு புது செக்டாரை நான் உருவாக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து என்னோட ஏஜென்சியில் we not only have SEO, we have performance marketers, we have social media marketers, we have content writers, content editors, video editors, graphics editors, developers, even the React developers who are building products, UX UI designing. ஸோ ஃபுல் டீம் இருக்குது. ஆனால் இதில் எந்த டீமாக இருந்தாலும் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸானால நான் கொண்டு வந்து வச்சது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா இன்டர்ன்ஸை ஹையர் பண்ணி எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சூப்பரான பீப்புள்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு கீழே இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வச்சு ஐ பே தி கன்சல்டன்ட், அதாவது எக்ஸ்பர்ட்டுக்கு நான் ஐ பே தம் ஸோ தட் they will teach these people, then these people have to become an expert and they have to train their own team. So இதுதான் என்னுடைய மெத்தட் ஆஃப் ஹையரிங் பீப்புள். ஸோ யாருமே நான் பெரிய பெரிய பேக்கேஜ்லேருந்து எடுக்கிறதெல்லாம் கிடையாது. ஐ கான்ட் அஃபோர்ட் டு ஆஸ் ஆஃப் நவ் and that's not the right way to அப்படின்னு நான் சொல்லேன். ஏன்னா if you want to scale and if you want to be profitable, நம்ம வந்து யாருக்கு தாகம் இருக்கோ, கையில் எதுவுமே இல்லாமல் தாகம் இருக்கோ அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான். அண்ட் இட்ஸ் நாட் பின் 100% சக்ஸஸ்ஃபுல். ஐ வுட் சே லைக் 80% ட்ராப் தான் இருக்கும், விச் இஸ் அட்ரிஷன். சில பேர் வந்த அன்னைக்கு கிளம்பி போயிடுவாங்க, வந்து மதியம் கிளம்பி போயிடுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் ஜெண்டர். ஐ வுட் சே நிறைய பேர் வந்து ஜெண்டர் வைஸ் பார்ப்பாங்க. நான் 2 சைடுமே நான் பார்த்துருக்கேன். ஈவன் பாய் இஸ் ஆல்சோ டூயிங் த சேம், த கேர்ள்ஸ் ஆல்சோ டூயிங் த சேம். ஸோ இது நடந்துட்டு தான் இருக்கும். பட் த ரைட் வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அப்ரோச் பண்ணும்போது ஐ ஹவ் காட் 10 leaders அண்டர் மீ ரைட் நோ. ஸோ அது வேணும் அப்படின்னா நம்ம இந்த சாக்ரிஃபைஸும் பண்ணி தான் ஆகணும். பட் தீஸ் 10 peoples ஆர் தி கோர் பில்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இன்னொரு 2-3 years கழிச்சு தே வில் ஸ்டார்ட் பில்டிங் த கம்பெனி. எக்ஸாக்ட்லி. ஸோ தட்ஸ் வாட் வி நீட் இன் என்டர்பிரனர்ஸ் வியூ. நம்ம கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற ஆட்கள் who can actually next stronger. And one more thing, like இந்த பர்டிகுலர் என்டர்பிரனர்ஸ்க்கு நான் வந்து என்ன பார்ப்பேன் அப்படின்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நான் என்றைக்குமே கண்டுக்கவே மாட்டேன். அஃப்கோர்ஸ் வி நீட் பெர்ஃபார்மன்ஸ், பட் இன்டென்ஷனை தான் ரொம்ப பார்ப்பேன். அண்ட் அவங்களுடைய பேஷன் பார்ப்பேன், பர்பஸ் பார்ப்பேன். இந்த 3 தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, தென் தி பெர்ஃபார்மன்ஸ். ஈவன் இஃப் பெர்ஃபார்மன்ஸ் கீழே இறங்கினா கூட, இல்லை கிளைண்ட்டுக்கு வந்துட்டு அந்த சொன்னதை முடிக்கலை, அதனால கிளைண்ட் வெளியே போனால் கூட அவங்களுக்கு தோல் கொடுத்து நின்று அவங்கள தட்டி தான் கொடுத்துருப்பேன் தவிர்த்து ஐ நெவர் எவர் ஃபயர்ட் சம் ஒன் ஃபார் நாட் பெர்ஃபார்மிங். பட் ஐ ஹவ் ஃபயர்ட் so many people if their attitude is poor. So attitude is something that one has to look. And in fact the company culture அப்படின்றது வேற ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஜென்ரலாக உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு வேல்யூ என்ன, அதுக்குன்னு ஒரு கல்ச்சர் என்ன? will you support your team in case if they are falling down? I'm there அப்படின்ற அந்த ஒரு லீடர்ஷிப் இருந்தாலே most people we inspire about the companies that provide share. We inspire about the companies that provide cars to the employee. Only question I want to ask, are they providing these shares and the cars for all the employees or for the top peoples who were supported this company at the initial stage? This is my question. Okay. Simple. Okay. So I truly believe in only one thing. There is only one culture that I strongly believe and develop is culture of leadership. So ஏன் வேலைக்கு வர, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு வரீங்க. உங்கள் லைஃப்பை நல்லா லீட் பண்ணும். எப்படி இன்னும் பெட்டராக பணம் சம்பாதிக்கலாம்னா when you become leader, when you think like இதை நான் இன்னும் ஸ்பீடாக பில்ட் பண்ணால் கம்பெனி க்ரோ ஆச்சுன்னா அது எனக்கு பண்ணணும்னு நம்பும்போது, அண்ட் ஐ லிட்டரலி டூ தட், அப்படிங்கும்போது யூ வில் க்ரோ ஃபாஸ்டர். ரைட்டுங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் திங்கை நான் தெளிவாகவே சொல்லிடுவேன். அண்ட் இன்டர்ன்ஷிப்லேயுமே வி கிவ் 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப். அதில் 3rd month ஒருத்தங்க வந்து ஃபுல் டைம் ஆகலை அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் வார்னிங் ஃபார் தம். ஸோ நிறைய பேர் ஃபஸ்ட் மந்த்தில் ஃபுல் டைம் ஆக்கினவங்களும் இருக்காங்க, 3rd month ஆக்கினவங்க இருக்காங்க. சில பேர் 6 months கழிச்சு
வெளியே போனவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒளிவு மறைவுலாம் கிடையாது, வந்தவங்களுக்கு அது தெளிவாகவே சொல்லிடுவோம் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் சீன் திஸ் இன் மெனி ஆர்கனைசேஷன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸில் வந்து வெனவர் தே பில்ட் பீப்புள் ஃப்ரம் த பிகினிங் தே ஹவ் த்ரைவ்ட். ஏன்னா வந்து அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்களால வந்து எம்ப்ளாயீஸை க்ரூம் பண்ண முடியுது. ஐ ஆல்சோ டேக் அ லாட் ஆஃப் இன்டர்ன்ஸ். அப்போது அந்த இன்டர்ன்ஸுமே வந்து there are interns who come during the course of their study and then they go away, and then there are interns who come இங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே ஜாப் தேடிக்கலாம் அப்படின்ட்டு. ஒன் ஆஃப் த மேஜர் திங்ஸ் தட் பீப்புள் டூ இஸ், நான் இந்த கோர்ஸை படிச்சுட்டேன் அதனால எனக்கு வந்து ஜாப் கொடு, இது எல்லாருக்கும் வர்ற ரிக்குவயர்மெண்ட் தான். ஐ திங்க் that is a wrong way of applying, and someone applies like that, you should turn them down. This is not going to help in any way. So I'll simply ask the question. கோர்ஸில் என்ன பண்ணேன்? ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க். நான் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், இல்லை நான் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சிருக்கேன், அதெல்லாம் இருந்துட்டு போகுது, என்ன பண்ணேன்? பிகாஸ் we don't want the theoretical knowledge, we need the practical knowledge. How you are going to take this கோயிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதான் தேவை. நீ படிச்சுட்டு வந்து திருப்பி நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அப்போ நீ என்ன படித்த? ஸோ தட்ஸ் அ கொஸ்டின். லைக் ரீசெண்டாக கூட இதை நினச்சி நான் எஸ்சிஓவில் தான் வரணும், ஐ ஹவ் இன்ஸ்பயர்ட் யுவர் லாட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சார் ஃபைன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? வெப்சைட் இருக்குன்னா வெப்சைட் இல்லாமல் நீ எப்படி எஸ்சிஓ படிச்சிருப்பேன்? ஸோ ஐ ஜஸ்ட் ஆஸ்க் தெம் லைக் யூ கிரியேட் அ வெப்சைட், புட் சம் கண்டென்ட் லைக் 5 or 10 கண்டென்ட், அதுக்கப்புறம் என்கிட்ட அப்ரோச் பண்ணு, தென் லெட்ஸ் சி ஹவ் வி கேன் டேக் இட் ஃபார்வர்ட். ஏன்னா படித்ததை அங்கே அப்ளை பண்ணாதப்ப நீ என்னதான் என்கிட்ட வேலைக்கு வந்தாலும் நீ அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஆமாம், இது கிளியர் இண்டிகேஷன். அப்போது இப்போ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து மெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் don't use tools, right? So in fact வந்து tools யூஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயத்தில் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீசஸ், எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீசஸ். இன்னுமே நிறைய பேர் வந்து எக்கச்சக்க டூல்ஸ் பற்றி பேசுவாங்க, ஒன்று இத்தனை டூல்ஸ் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். there are only specific tools and most of them are paid tools. அண்ட் இன்னுமே ஏஜென்சிஸ் ஃப்ரீ டூல்ஸ் பின்னாடி போகிறது எனக்கு புரியவே இல்லை. how about you? See, I would say like if you want to be a premium agency, you should use premium tools. If you can't use that, you will never be in premium agency. இப்போ எஸ்சிஓக்கு மட்டுமே நாங்கள் 3 டூல் யூஸ் பண்ணுவோம், SEMrush, Ahrefs, Screaming Frog. Of course, Screaming Frog is yearly charge, but SEMrush and Ahrefs is monthly ones. SEMrushல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, SEMrushல they have local SEO management, social media template management, social media calendar, ஓரளவுக்கு social மீடியாவில் அந்த ஸ்டப்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ and moreover we are not that much too concentrated on social media, but we use these things like Adobe, After Effects, then Figma kind of tools. So அதை வச்சு அவங்க வீடியோஸ் கிரியேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை தாண்டி ப்ரொடக்டிவிட்டி வைஸ் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அஃப்கோர்ஸ் ஐ யூஸ் LinkedIn Sales Navigator to speak with cold calling or cold messaging with US clients, and the other thing is like email marketing tools, email warming tools, okayங்களா, ஏன்னா full automation set பண்ணோம். So automation tools and then CRM, so we get a lot of lead. So in the part of timeல we run a lot of ads. ஸோ எஸ்சிஓ மூலயமா வருது. இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எம்ல வரணும், சிஆர்எம்லேருந்து ஆட்டோமேஷன் செட் பண்ணோம். ஸோ இப்போ எப்படி நடக்கும்னா லைக் ஒரு லீட் வந்ததுன்னா லீட் வந்த உடனே அவங்களுக்கு உடனே இன்னொரு மெயில் போகும், அதில் ஒரு கேலண்டரி லிங்க் இருக்கும், அதில் அவங்க கேலண்டரியில் புக் பண்ணுவாங்க, இது என்னோட சேல்ஸ் டீமுக்கு வரும், இவங்க இதுலேருந்து கனெக்ட் பண்ணி பேசிக்குவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் செட் பண்ணுறது, தென் ஏதாவது கிளைண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டட் பண்ணிக்குவோம். ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு மேனுவலாக ஒருத்தங்களோட ஒர்க்கையே கம்மி பண்ணிடும். So tools are made for that. And second thing வந்து பார்த்தீங்கன்னா productivity tools like நம்ம இப்போ team management tools. So team management tools வந்து பார்த்தீங்கன்னா in and out time sheets, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் நாட் டு கார்னர் ஆர் டு ஃபைன் லைக் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத விட நாங்கள் எதுக்கான இதை கொண்டு வந்து அப்படின்னா we are currently charging not we always charge in dollars, but at the same time in hours இந்த மாதிரி மாற்றிருக்கோம் 2024 ஜான்லேருந்து. ஸோ அதுக்கு எங்களுக்கு டைம் ஷீட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, சும்மா நான் எக்ஸல் ஷீட்டில் போட்டு விட்டேன்னா இட் will not be good. ஸோ ஒரு ப்ரிடாமினன்ட் சூப்பர் டூல்
அந்த டூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கும்போது கிளைண்ட்ஸும் நம்புவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து மாதம் மாதம் கிளைண்ட்டுக்கு காமிச்சு ஹே திஸ் இஸ் த ஹார்ஸ் வி ஹவ் ஒர்க் அண்ட் ஸோ தேர் வில் பி சம்திங் லைக் 300 hours தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு கிளைண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிப்போம். 100 hours தான் ஒர்க் பண்ணால் 100 hours தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ சின்ஸ் நவ் வி ஆர் பில்டிங் தி ஆப்ஸ் வெப்சைட்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்லி சார்ஜஸ் ஆயிரும். ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்க ஆன் பண்ணணும். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 hours ஒரு வெப்சைட் இருந்ததுன்னா அந்த 100 hours இன்ட்டு ஒரு ப்ரைஸிங் போட்டுருவோம். ஸோ அங்கே டிஸ்கஷன்ஸ் அந்த டிபேட்ஸே இருக்காது. அவங்களுக்கு எந்த இடத்துல நாங்கள் அதிகமாக பேசணும் அந்த ஃபர்ஸ்ட் ஹார்லி சார்ஜஸ் டிஸ்கஷன் தான் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், இதில் இந்த ஒர்க் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு இவ்வளோ டைம் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா தே வில் சே லைக் அது நாங்கள் பிஹேவ் பண்ண முடியாது. பட் வில் பி வெரி மச் கிளியர் லைக் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் இதுலேருந்து கொடுத்தீங்கன்னா அதை பிஹேவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ another thing like where most of the agencies loses they don't have a proper agreement. அக்ரிமெண்ட்டில் எதையுமே தெளிவாக போட மாட்டாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா பேக் ஃபயர் பயங்கரமாக ஆகும். அண்ட் அக்ரிமெண்ட் போட்டாலுமே நிறைய நடந்துகிட்ருக்கு சீரியஸாக சொன்னால். அப்போ அக்ரிமெண்ட் இல்லைன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. அக்ரிமெண்ட்ஸ் இல்லை, தெர் இஸ் நோ ப்ராப்பர் ஆன்போர்டிங் ஃபார் த கிளைண்ட்ஸ், தெர் ஆர் லாட் ஆஃப் SOPs that are missing. இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது. when a question comes, this is what you need. when you finish a project, this is what you need to do. work goes from one department to another. இதில் எல்லாத்துலேயும் வந்து மேஜர் issues I think people do. So systems and processes are essential. See, ஒரு இந்த systems and processல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் I want to highlight a team. So I have been blessed with one of the super team I would say. லைக் இப்போ இன்னைக்கு 15th வந்து இன்னைக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும்னா நான் இது வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு 15th கிளைண்ட்டுக்கு ஏன் ரிப்போர்ட் அனுப்புறேன் நான் சொன்னதே கிடையாது. இவங்களா 15th ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு 15th அந்த கிளைண்ட்டுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, ஹே திஸ் when we can connect for a monthly meet. And my team is to follow for 2 to 3 times. Even after the payment is received அப்படின்னா கூட அந்த மந்த்லி மீட்டிங்கை முடிச்சு கிளைண்ட்டுக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வி கிவ். ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு கிளைண்டோட சைன் அப் பண்ணோம். ஸோ தே லிட்டரலி சைட் நாங்கள் ஒரு 50 ஏஜென்சியோட பேசியிருந்தோம். ஆனால் நாங்கள் உங்களை சூஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் உங்களோட ஃபாலோ அப் சூப்பராக இருந்தது. லைக் ரெகுலராக கரெக்டாக பிஷ் பண்ணி அதுவும் ஃபாலோ அப்பும் ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ரொம்ப பொலைட்டாக. ஸோ தேட்ஸ் வர் வி ஹவ் பில்ட் தட் பர்டிகுலர் சிஸ்டம். லைக் இது இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது லாட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் அண்ட் அது போயிட்டே தான் இருக்கும். ஓகே ஸோ நவ் I think, you know, once an agency starts, they have clients, they have a team in place, systems and processes in place, எல்லாம் நடக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த ஏஜென்சி ஓனர் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிறாரு. அந்த அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கேலிங் தான். ரைட். ஸோ திஸ் இஸ் வென் மோஸ்ட் ஏஜென்சிஸ் ஹாவ் அ ப்ராப்ளம் தட் இதுக்கு மேலே எப்படி நான் வந்து ஸ்கேல் ஆகி கொண்டு போகிறது அப்படின்னு. ஸோ when you thought about scaling, right, when actually you got this idea about, this is the time I want to grow big, abdin idea, how many years of your agency building did you get? See, actually, like I would say 2023 was the year I thought of scaling. Till then வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட்டம் இருந்தது. I think most agencies have this problem, பொழைச்சா போதும். ஆனால் பொழைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்கேலிங் பற்றி யோசிச்சிடலாம். ஆனால் லைக் ஸ்கேலிங் அகைன் I would say it's like a mindset game தான். லைக் மைண்ட் செட் ஷிஃப்ட் இல்லாமல் ஸ்கேல் ஆக முடியாது. I would say there are ample of skillful people than me, ample of experience than me, உண்மையிலே நாலேஜபிள் பர்சன் தன் மீ, என்னை விட நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த ஸ்கேலிங் அப்படிங்கிறது ஐ வுட் சே நம்ம நாலேஜோ இல்லை ஸ்கில்லையோ இல்லை, அது மைண்ட் செட்டில் இருக்குது. மைண்ட் செட்டை நான் சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் வென் ஐ ஆம் நாட் சீயிங் மை டெஸ்டினேஷன் as 100 crore, I will have never a route, I will not create any roadmap to 100 crore. Until I vision for 1,000 crore, I can't do that. And நம்ம ஏஜென்சிஸில் நான் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த டிஜி, இந்த லீடு, ஆட்ஸு, சோஷியல் இப்படிங்கிற வார்த்தையை வச்சு டொமைன் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா யூ கான்ட் கீப் யோர் செல்ஃப் இன் that domain and you can't scale. ஏன்னா until you are been into the digital marketing, you can maximum scale to 500 crores, 1000 crores and scaling-ங்கிறது அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படிங்கும்போது you can be either a service company or else you can either move to a product company. Service company-ங்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் and that's what I say like we should have the funnel. So scaling அப்படின்னு வரும்போது நம்ம we should have some clarity on funneling. Like இப்போ வந்து நான்
இதுதான் என்னுடைய பிரெட் வின்னர் சர்வீசஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜென்சிக்கு ஆட் தான் பிரெட் வின்னர் சர்வீசஸ், ஒரு ஏஜென்சிக்கு வெப்சைட் தான் பிரெட் வின்னர் சர்வீசஸ்னால் அதுதான் டாப் ஆஃப் த ஃபனலாக வச்சு கிளைண்ட்ஸை இன்சோர்ஸ் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு ஸ்லோலி அப்செல் ஆன் ஆட்ஸ், எஸ்இஓ, சோஷியல் மீடியா, then converting that particular client to a web app or application. Then you have to work on எப்படி இன்னும் மார்க்கெட்டிங்கை சிம்பிளிஃபை பண்ணுறது, எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்யூஷனாக கொடுக்குறது தான் இன்னும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சர்வீஸ் செக்டார் ஏஜென்சிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ஃபனல். தென் யூ ஷுட் நோ இதுலேருந்து நான் இது கொண்டு வரணும், இதுலேருந்து இது கொண்டு வரணும், இந்த இடைப்பட்ட காலம் எவ்வளோ நாள் எடுக்கும், அதுக்குள்ளே நம்ம எப்படி ரிசல்ட் கொடுக்கலாம், அண்ட் ஹவ் யூ வில் பி ஹேவிங் த கம்யூனிகேஷன் வித் த கிளைண்ட், எவ்வளோ ரெகுலராக நீங்கள் மீட் பண்ணுறீங்க. கிளைண்ட் வில் லவ் யூ வென் யூ ரெகுலர்லி மீட் தம். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கரெக்டான டைமில் கொடுக்குறீங்க, யூ ஹவ் பீன் வெரி ப்ராம்ப்ட். ஓகேங்களா, ரிசல்ட்டு செகண்டரி தான். நிறைய கிளைண்ட்ஸ் ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் தி டாப் கிளைண்ட், எந்த அளவுக்கு நம்ம ரெகுலாரிட்டி டிசிப்ளின்னாக அங்கே காட்டுறோமோ தட் ஒர்க்ஸ் வெல். தென் அது ஸ்லோலி போகும். அண்ட் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, நான் பர்சனலாக பார்க்குறது, யூ ஷுட் ஒன்லி ஒர்க் ஃபியூ செக்டார்ஸ். I only focus on few sector of clients, not every sector is my cakewalk. Like for an example, I don't have any experience in logistics. So logistics client I refer to any other agency. I don't do because அது எனக்கு பெருசா தெரியாது. Manufacturing industries-க்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணுறனால தான் எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி நான் எடுத்தேன்னா, வி ஆர் நவ் பில்டிங் கப்புள் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வி ஆர் பீன் ஒர்க்கிங் லைக் 3 years 4 years ஒர்க் பண்ணி அதோட ஃபுல் டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகே இங்கே எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், ஸோ இதை எப்படி நான் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வி ஆர் பில்டிங் த ப்ராடக்ட். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி பார்த்தோன்னா எங்களுக்குமே பியூட்டி அண்ட் ஃபேஷன், அதாவது இந்த க்ளோதிங், ஜுவல்லரி, சலோன்ஸ் இதெல்லாம் வருது. தென் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம். அண்ட் தென் we also work with restaurant brands. So I think I also agree that one has to have some kind of a focus. எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் you cannot gain expertise. So we precisely work with healthcare, technology companies, real estates, the interior designing, D2C brands, especially with skincare and food products. அதுக்கப்புறம் தான் ஃபின்டெக். ஸோ அவ்வளோதான். அதை தாண்டி எங்ககிட்ட பெருசாலாம் இல்லை. ஏன்னா இதில் நிறைய டெப்த் ஆஃப் கிளைண்ட்ஸ், இந்தியா லீடிங் கிளைண்ட்ஸ் வரைக்கும் வி ஹாவ், அண்ட் வி ஹாவ் ஆம்பிள் ஆஃப் கேஸ் ஸ்டடீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேருக்கு வி ஆர் பில்டிங் அ ப்ராடக்ட் விச் வில் பி சூன் லான்ச். சச் அண்ட் வெப் அண்ட் மொபைல் ஆப். நம்மள மாதிரியான மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஒரு டூல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன் இதை பண்ண முடியுதுன்னா, அந்த இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாக நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக பண்ணும்போது நம்மளால் இது பண்ண முடியும். I think over a period of time when the agencies have started implementing things, I think at one point in time you'll start producing actual solutions to real problems, because by now you understand the problems. So இப்போ you're building solutions for a specific industry. In fact agencies க்கு அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, after 10 years of implementing so many things, right now I think it's high time for us to get into an advisory role, ஒரு கன்சல்டிங் மாதிரி. நிறைய பேர் ஆல்ரெடி ஏஜென்சிஸோட ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு புரியாது ஃபஸ்ட்டு. அண்ட் இதை தான் கரெக்டாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு டைமும் இல்லை. ஃபஸ்ட் அவங்க சொல்கிற ஜார்கன்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேர்ம்ஸும் இல்லை. ஸோ அப்போது இந்த இடத்துல வி ஹவ் ஸ்டார்டட் மூவிங் இன் டு கன்சல்டிங் பார்ட் ஆஃப் இட். அண்ட் தென் வி ஆல்சோ டிசைடட், மெயினாக இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கும் போது ஐ அண்டர்ஸ்டுட் தெர் ஆர் a lot of small businesses who watch my channel. So for a very long time எங்களால் and நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் லீட் இஸ் ஆக்சுவலி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ நம்மளே கான்டென்ட் கிரியேட் பண்ணி லீட் எடுக்க முடியலன்னா கிளைண்ட்க்கு என்ன பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து தான் லீட்ஸ் வரும்போது ஐ saw majority coming from small businesses and medium-sized businesses. So இவங்களுக்கு we were not able to serve so far. So now we are building solutions mainly for small and medium-sized businesses, wherein we have a system where we will help you. You work with this for 3 months and then we will handhold you. Okay, இது இப்படி இதெல்லாம் பண்ணணும். ஆன்லைன் இல்லைன்னா இனிமேல் மார்க்கெட்டிங்கே கிடையாது.
other than online marketing, actually, most people cannot do other things. It's not about what's happening right now. Okay, so we always speak about the chaos theory. ஒரு சின்ன சேஞ்ச் will bring a big impact. ஸோ இன்னைக்கு இதை மிஸ் அவுட் பண்ணும்போது இன்னைக்கு இது இம்பாக்ட் பண்ணாது, பட் 10 years கழிச்சு பார்க்கும்போது we might be losing a big battle where our competition would be grown larger. ஸோ அந்த பேட்டில் 10 years கழிச்சு தான் தெரியும். அண்ட் ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன அப்படின்னா, இப்போ அஃப்கோர்ஸ் லைக் நிறைய ஏஜென்சி ஓனர்ஸ் வில் பி இன் அ பார்ட் லைக் ஐம் குட். ஓகேங்களா, ஸோ எனக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு, ஐம் ஹாப்பி, ஐம் கெட்டிங் சம் ப்ராஃபிட், என் டீமுக்கு நல்லா ஃபீட் பண்ணுறேன், ஸோ ஐம் ஹாப்பி அப்படிங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது தான் நான் வந்து SEO கோர்ஸை லான்ச் பண்ணேன். அப்போ தான் 6 மாதம் நைட்டு போலுமா உட்காந்து ஷூட் எடுத்து எனக்கு அதுக்கு முன்னாடி ஷூட்டு கூட எடுக்க தெரியாது, லைக் வெறும் ஐஃபோன் கேமரா வச்சு. ஸோ அந்த ஹார்ட் எஃபர்ட் போடையும் ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட் பில்டிங்க்கு மூவ் பண்ணோம். ஸோ ஸ்கேலிங் டசன்ட் ஹேப்பன் அட் தி கம்ஃபர்ட் ஜோன் ஆஃப்கோர்ஸ். ஸோ இட்ஸ் லைக் ஹார்டஸ்ட் ஒர்க் பண்ணும்போது தான் ஸ்கேல் ஆகும். அண்ட் ஸ்கேல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அண்ட் ஆண்டர்ப்ரனர் கேனாட் டேக் ஃப்ரீ டைம் ஆர் எல்ஸ் லைக் அது பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கிட்டு மூவ் பண்ணி டீம் எப்போ ஃபுல்லாக பார்த்துப்பாங்க, நம்ம இல்லைனாலும் டீம் பார்த்துக்கிற அளவுக்கு செட் பண்ண பிறகு தான் தட்ஸ் வேர் வி ஹாவ் ஆர் ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு பார்க்குறேன். எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ வித் திஸ் I think we have given a lot of insights into ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத. ஸோ நீங்கள் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி questions for me or அஷ்கர் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சைனிங் ஆஃப், சங்கீதா எஸ் அபிஷேக். I also very happy that while I started the agency, SEO தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ சோஷியல் மீடியா இல்லை வந்து ஃபேஸ்புக் இது எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அந்த டைமில். So nice to hear. So it's really grateful to the universe that the universe have bring a same forum where we can speak together. அப்படிங்கும்போது I'm really thankful to you. தேங்க்ஸ் அஷ்கர், தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். we were able to talk about a topic which was much needed. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கான ஒரு வாய்ப்பு. Thank you so much.